God provides a new nature. நியூ நேச்சர்னா என்ன? புதிய தன்மை அல்லது புதிய இயற்கையை தேவன் நமக்கு தருகிறார். புதிய குணத்தை, நம்முடைய குணம், நம்முடைய இயற்கையான தன்மை மாறி போகிறது. நியூ நேச்சர் ஆண்டவர் கொடுக்கிறார். த நியூ கவனன்ட் இஸ் ஹோலி ஆஃப் காட்ஸ் கிரேஸ். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புதிய உடன்படிக்கை முழுவதுமாக அவருடைய கிருபையினாலான. பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது இல்லையா? உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டியை சுமந்து கொண்டு வருவார்கள். பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரன் கோயில் இருக்குல்ல, கும்பகோணத்தில், அங்கே வெறும் பொட்டியை மட்டும் வச்சு சுமந்துக்கிட்டு வருவாங்க. விக்கிரகமே இருக்காது. விக்கிரகத்தை வச்சு சுமந்துட்டு போகிறவங்க தனியாக இருக்காங்க. வெறும் பொட்டியை மட்டும் சுமந்துட்டு போவாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி நகைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எதன் மாதிரின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இஸ்ரவேலர்கள் பழைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு சப்பரம் மாதிரி 2 காலை வச்சு 4 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் நிற்பான். அதில் நடுவில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அப்படியே அங்கே என்ன நடந்தோ அதை செய்வார்கள். ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் எங்கே போனாலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. இவங்க சண்டைக்கு போனாலும் போருக்கு போனாலும் எங்கே போனாலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே அங்கேருந்து வந்த ஆரியர்கள் இங்கே மதங்களை உருவாக்கி அந்த உடன்படிக்கை பெட்டி மாதிரியை செய்து அதே கன்றுக்குட்டி, அங்கே செய்த கன்றுக்குட்டி சிலைகளை இங்கே உருவாக்கி எல்லா விதமான விக்கிரக ஆராதனையும் தமிழ்நாட்டிலே பரப்பினார்கள். தமிழ்நாட்டிலே அதற்கு முன்பாக விக்கிரக ஆராதனையும் கிடையாது. சூரியன் இயற்கை வழிபடுபவர்கள் தான் திராவிடர்கள். திராவிட மொழி அப்படின்னு ஒரு மொழி இருக்குது. அந்த திராவிட மொழியின் கிளைகள் தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இதெல்லாம் துளுவம், இதெல்லாம் அந்த திராவிட மொழி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதோட அமைப்புகள், அதோட பேச்சு, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொல்லுவாங்களா, சின்டாக்ஸ், அதோட மார்ஃபாலஜி, அதோட ஃபோனாலஜி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க, சமயங்களே இல்லாத, தெய்வங்களே இல்லாமல் இயற்கையோடு வாழ்ந்திருந்த மக்களுக்கு தெய்வங்களை கொண்டு கொடுத்தார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து வந்தாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்தது? நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அதில் இருக்கிற எதற்கு ஒப்பான சொரூபத்தையாகிலும் எதையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ வணங்கவோ நமஸ்கரிக்கவோ எதுவுமே வேண்டாம்னு சொன்னார். அந்த உடன்படிக்கை பற்றி எடுத்துகிட்டு புதிய உடன்படிக்கையை உண்டாக்கினார். இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டால் தேவனுடைய நாமத்திற்கு பயந்து நடப்பீர்கள் அப்படின்னு. கிரியைகளினாலே ஆன விசுவாசம், கிரியைகளினாலே ஆன ரட்சிப்பு அப்படின்னு விசுவாசம் கிடையாது. கிரியைகளினாலே ரட்சிப்பு தான் பழைய ஏற்பாட்டில். நீங்கள் செய்தீர்கள் என்றால் களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. அப்படி செய்தால், கொலை செய்து விட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? பாவ மன்னிப்பு. ஒரு ஆட்டுக்குட்டியாவது, ஒரு வெள்ளாடு கிடாயாவது, ஒரு மாட்டு கிடா, காளை, அதை நீங்கள் கொண்டு என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். அதான் ஐயா நீங்கள் சொன்னாங்கள்ல, கரெக்டாக சொன்னாங்க. சின்ன பாவத்துக்கு சின்ன பலி, பெரிய பாவத்துக்கு பெரிய பலி அப்படின்னு இருந்தது. பெரிய பாவம் செஞ்சால் ஒரு காளையை கொண்டு பலி கொடுக்கணும். ராஜாலாம் பெரிய பாவம் செஞ்சுட்டாங்கன்னா 50 காளைகளை பலி கொடுப்பாங்க. அதான் அதை கொண்டு தான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அஸ்வமேத யாகம்னா என்ன? குதிரைகளை பலி கொடுப்பார்கள். அங்கே என்ன செஞ்சானோ அதை தான் கொண்டு இங்கே செஞ்சாங்க ஆரியர்கள். ராஜாக்கள்லாம் இது பண்ணாங்கன்னா 50 குதிரைகளை தீயில பலி கொடுப்பாங்க. இது மாதிரி பழக்க வழக்கம் வச்சுருந்தாங்க. அப்போ சின்ன பாவத்துக்கு 2 புறா குஞ்சுகளை பலி கொடுத்தார்கள், பெரிய பாவத்துக்கு காளைகளை பலி கொடுத்தார்கள். இது கிரியைகளினாலான மீட்பு, ரட்சிப்பு அப்படின்னு வந்துச்சு. புதிய உடன்படிக்கை என்ன? விசுவாசத்தினாலே வரும் ரட்சிப்பு. ஏன்னா உங்களுக்கான பலிகளை, உங்களுக்கான பரிகாரத்தை, அதான் சொல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உங்களுக்கான பரிகாரத்தை, உங்களுக்கான பலியை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே செலுத்திவிட்டார். அந்த சொந்த இரத்தத்தை செலுத்தினார் என்பதை நீங்கள் விசுவாசித்தாலே போதும், நம்பினாலே போதும், உங்களுக்கு மீட்பு உண்டு, உங்களுடைய பாவத்திலிருந்து விமோசனம் உண்டு. அப்படிங்கிறது தான் புதிய உடன்படிக்கை. த நியூ கவனன்ட் இஸ் ஹோலி ஆஃப் காட்ஸ் கிரேஸ். இது முழுமையுமாக தேவனுடைய கிருபையினாலே உண்டானது, நம்முடைய செயலினால் உண்டானதல்ல. No sinner can become a part of this new covenant without faith in Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைக்காமல் இந்த புதிய உடன்படிக்கையின் யாருமே எந்த பாவியுமே அங்கத்தினர் ஆக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர், அதே பவுல் என்ன சொல்கிறார், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். 2 பேர் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா அன்றைக்கி ஐயா. ஒன்று மார்த்தாள், இன்னொன்று பேதுரு சொல்கிறார். 2 பேர் தான் சொல்கிறாங்க, இந்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் அவருடைய வேலை முடிந்து. அப்போ இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையிலே இவற்றையெல்லாம் செய்கிறார், அவரால் என்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் நம்பினீர்கள் என்றால், அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு புதிய உடன்படிக்கை கொடுக்கிறது. கிரேஸ் அண்ட் ஃபெய்த் கோ டுகெதர் ஜஸ்ட் அஸ் த லா அண்ட் ஒர்க்ஸ் கோ டுகெதர். சட்டமும் அதற்கு இணங்கி செயல்படக்கூடிய உங்களுடைய கிரியைகளும் செய்கைகளும் ஒன்றாக செல்வது போல, சட்டத்தை படித்துவிட்டு அதை செய்யாமல் இருந்தால் மாட்டிக்குவோம். அதே மாதிரி சட்டத்தின்படி நடக்க வேண்டும் நீங்கள். அதற்காக தான் சட்டம். சட்டப்படி நீங்கள் சட்டமும் சட்டப்படி நடப்பதும் ஒன்றாக போவது போல, கிருபையும் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசமும் ஒன்றோடொன்று இணைந்தே செல்கிறது. The law says, the man that doeth them, the things written in the law, shall live in them. கலாத்தியர் 3:12 அதான் சொல்லுது. சட்டம் என்ன சொல்லுகின்றதா, சட்டத்தை கடைபிடிக்கிறவன் அந்த சட்டத்திலே வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பட் கிரேஸ் says, the work is done, believe and live. ஆனால் கிருபை என்ன சொல்கிறது, கிருபை ஏற்கனவே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, அதை நீ நம்பு. ஒரே சண்டை நேற்று ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்கிறாரு, வெள்ளை அங்கி போட்டவர்களெல்லாம் திருடர்கள் அப்படின்னு அவருடைய எண்ணம். வெள்ளை அங்கி போடாதவர்களெல்லாம் யோக்கியர்கள் அப்படின்னு சொல்கிறான். பெந்தேகோஸ்தே பாதர்கள் தான் யோக்கியர்களாம். சிஎஸ்சி சர்ச்சில் ஒயிட் ட்ரெஸ் அங்கி போட்டவங்களாம் துரோகிகள் பாவிகள்னு சொல்கிறான். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இந்த கிரியைகளே கிடையாது. உடை என்பது ஒரு சீருடை, அவ்வளோதான். அவர் ஒரு சபை தலைவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு கொயரில் எல்லாம் வெள்ளை அங்கி போட்டு உட்காந்துருக்காங்க. எதற்காக? இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சேப்பு கலரு மேலே வெள்ளை கலர் போட்டால் ஜூனியர்னு அர்த்தம், ஒயிட் கலரில் ஒயிட் கலர் கொயரில் போட்டிருந்தா அவங்க சீனியர் கொயர்மேன் அப்படின்னு அர்த்தம். இது உபதேசியார் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஒரு தனி ஆடை இருக்கும், அவர் ஒரு சிலுவையை வைத்திருப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சபையில் உண்டு. பெரிய சபைகளிலெல்லாம் இதெல்லாம் உண்டு. அப்போ யார் மூப்பர், யார் இந்த சபை தலைவர் அப்படின்னு யாருக்கு தெரியும்? புதிதாக வருகிற ஒருவருக்கு அவருடைய கடமையை செய்வதற்கு. அவர் இப்போ டாக்டர் எதுக்கு ட்ரெஸ் போட்டிருக்காரு ஒயிட் கலர், வரவன் போய் யார் டாக்டர்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அவனுக்கு வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருந்தானா, எவன் வேணால் போய் உட்காந்தானே எப்படி தெரியும்? நர்ஸுக்கு எதுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க? இதெல்லாம் ஒரு முறைமைகள், இதை கடைபிடிச்சு தான் ஆகணும். ஒரு ஒழுக்கமான முறைகள் நடக்குன்னா கடைபிடிச்சு தான் ஆகும். அதை போய் பிடிச்சிக்கிட்டான், வெள்ளை எங்கேயே போட்டுக்கிட்டுறான். வெள்ளை எங்கேயே போடக்கூடாதுன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா மறுபடியும் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்ப்பா இப்படிலாம் ப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கிய? அவருடைய அவரை வந்து என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தூக்கி அடித்த பின்னாடி அவருடைய உடையை எடுத்து தங்களுக்குள்ளே, அவருடைய வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். அதில் அவருடைய அங்கியை எடுத்தார்கள். அந்த அங்கி முழுமையாக இருந்தது, தைக்காமல் இருந்தது, ஃபுல்லாக பின்னல் அடையாக இருந்தது. அது தையல் இல்லாதாக இருந்ததுனாலே முழுமையாக வைத்து கொண்டு அது யாருக்கு வருமோ என்று சீட்டு போட்டார்கள். அப்போ இயேசு அங்கி தானே போட்டிருந்தாரு, அப்போ எங்கே இயேசு அங்கி போடக்கூடாதுன்னு சொல்லாருன்னு ஒருத்தர் கேட்குறாரு. நியாயமான கேள்வி. இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி தேவையில்லாத விஷயங்களிலே ஆத்தும ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவங்களிலிருந்து விடுதலை, முழுமையாக பரிபூர்ணமான வாழ்க்கை, அன்பு, சமுதாயத்திற்கான அன்பு, இதையெல்லாம் விட்டு விட்டார்கள். அதான் இயேசு சொல்லும் என்ன சொன்னார், நீங்கள் இந்த விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறீர்கள், ஒருத்திலாமிலும் மறிக்கொழுந்திலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னவர் என்ன சொன்னார்னா, அந்த தசமபாகம் கொடுக்கறதெல்லாம் நிறுத்தி விட்டுட்டு இங்கே வாங்கன்னு சொல்லலை, அவற்றையும் செய்ய வேண்டும் இவற்றையும் செய்ய வேண்டும் சொன்னார். முறைமைகள் வந்து சர்ச்சில் சில முறைமைகள் இருக்கும், அதை நீங்கள் கடைபிடிங்க, அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம் இருக்கும்னு இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார். அதை ஏன் மறுக்கிறாங்கன்னு தெரில. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் கிரியைகளினாலே பரிசுத்தமான ஆனீர்கள். யோபு படித்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிக்கிட்டே வருவான், நான் எவ்வளோ யோக்கியமாக நடந்துட்டு வந்தேன், எவ்வளோ உத்தமனாக நான் நடந்து வந்தேன், ஆனாலும் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் அப்படி இப்படி சொல்லுவான். அப்புறம் சொல்லுவான், இல்லை ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், நான் சொல்ல மாட்டேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில, நான் எந்த வேலைக்காரனுக்கு எதுவுமே பண்ணல, எனக்கு இது சோதனை காலம் போல் தெரியுது, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லுவான். நான் யாருடைய வீட்டிலையாவது கொள்ளையடிச்சிருந்தேன்னா எனக்கு 100 மடங்கு நடக்கட்டும், நான் அப்படி செய்யலையே, அவருடைய கட்டளைகளாக நான் கை கொண்டு வந்தேனே அப்படி இப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றார். ஆபிரகாமுக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு, அவருடைய காலம்னு சொல்லி சொல்கிறாங்க.
அந்த காலத்தில் நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனாலும் சர்வ வல்லவருக்கு நான் பயந்து நடந்தேன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். தன்னுடைய கைகளின் கிரியைகளினாலே நான் நீதிமானாக வாழ்கிறேன் என்று சொல்லி வந்தார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு காலத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய கிருபையினாலே அகால பிறவியான எனக்கும் தேவன் ரட்சிப்பை கொடுத்தார், அன்பை கொடுத்தார், நிம்மதியை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட அன்பு அப்படின்னு அதை உணர்ந்து சிலாகித்து பேசுகிறார். The law of Moses could declare God's holy standard, but it would never provide the power needed for obedience. மோசேயினுடைய சட்டம், நியாயப்பிரமாணம் தேவனுடைய பரிசுத்தமான நிலைகளை உங்களுக்கு காண்பிக்கலாம். பட் இட் வில் நெவர் ப்ரொவைட் த பவர் நீடட் ஃபார் ஒபீடியன்ஸ். ஆனால் கீழ்ப்படிவதற்கான சக்தியை அது கொடுப்பதில்லை. சின்ஃபுல் பீப்புள் நீட் அ நியூ ஹார்ட் அண்ட் அ நியூ டிஸ்பொசிஷன் விதின். பாவம் நிறைந்த மக்களுக்கு புதிதான கழுவப்பட்ட ஒரு இதயமும் ஒரு புதியதான ஒரு நிலைப்பாடும் தேவையாக இருக்கிறது. திஸ் இஸ் ஜஸ்ட் வாட் த நியூ கவர்னன்ட் ப்ரொவைட்ஸ். இதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு வழங்குகிறது. அதான் பைபிளை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அங்கே மறுபடியும் ஒரு பிரிவினை சபைகளில். நம்மெல்லாம் இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வந்து விட்டோம். எதற்காக பழைய ஏற்பாட்டை போய் படிக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டை படி நீங்கள் பலி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு பெரிய சண்டை. படிக்கவே கூடாதுங்கிறான். புதிய ஏற்பாட்டை மட்டும்தான் நீங்கள் படிக்கணுங்கிறான். இதற்கெல்லாம் என்ன காரணம்? பிரிவினை மேல் பிரிவினை. எப்படியாவது உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிந்து போகணும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதாவாகிய தேவனை குறித்து முழுமையான டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. குமாரனை குறித்த முன்னறிவித்த காரியங்கள் அங்கே இருக்குது. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் எப்பேற்பட்டவர், அவருடைய குமாரன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார், எதற்காக குமாரன் இந்த உலகத்திலே வருகிறார் என்பதை குறித்த முழு கோட்பாடும் அங்கே இருக்கிறது. புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது நமக்கு? திஸ் இஸ் ஜஸ்ட் வாட் த நியூ கவர்னன்ட் ப்ரொவைட்ஸ். புதிய ஏற்பாடு நமக்கு புதிய இருதயத்தையும் புதிய நிலைப்பாட்டையும் தருகிறது. The law was external, God's demands were written on tablets of stone. சட்டம் நமக்கு வெளிப்படையாக இருக்கிறது. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ குற்றவாளியா இல்லையா என்பதை சொல்கிறது. நான் குற்றவாளி ஆகிவிட்டேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லாது. அப்போ God's demands were written on tablets of stone. நாம் தேவனுக்கு என்னென்னலாம் தேவை, அவருக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை கல்லாலான பலகைகளிலே எழுதி வைத்தார்கள். பட் த நியூ கவர்னன்ட் மேக்ஸ் இட் பாசிபிள் ஃபார் காட்ஸ் வேர்ட் டு பி ரிட்டன் ஆன் ஹியூமன் மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ். ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறது? அந்த கட்டளைகளை நம்முடைய மனதிலும் நம்முடைய இதயங்களிலும் எழுதுவதற்கு அது சாத்தியமாக்குகிறது. காட்ஸ் கிரேஸ் மேக்ஸ் பாசிபிள் அண்ட் இட்டர்னல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தட் மேக்ஸ் அஸ் சரண்டர்ட் பிலீவர் மோர் அண்ட் மோர் லைக் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, தேவனுடைய கிருபை என்ன சொல்லுதுன்னா, உள்ளான உருமாற்றம் இருக்குல்ல, அதை சாத்தியமாக்குகிறது. ஒரு மனிதன் முழுமையாக தன்னுடைய பழைய வழிகளை விட்டு மாறுகிறான் என்றால் அது இந்த உலகத்தில் சாத்தியமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை சாத்தியமாக்குகிறது. இந்த லெந்து காலத்தில் பூரா அதுதான் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும். ஒரு பாவம், இந்த பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நீக்க முடியாது, அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய கிருபை, தேவனுடைய சட்டங்கள் ஒன்று இருக்குது. தேவனுடைய கிருபை என்ன செய்யுதுன்னா, உள்ளான மாற்றத்தை கொண்டு வருகிறது. மேக்ஸ் அ சரண்டர்டு பிலீவர் மோர் அண்ட் மோர் லைக் ஜீசஸ். அப்போ இயேசு கிறிஸ்துவே, நம்ம இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை அதிகமாக இயேசு கிறிஸ்துவை போல ஆக்குகிறார். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். அப்போ நம்ம ஒருத்தர் மேலே கோபம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இவன் எப்படி சீரழிய போகிறான் பாரு, என்னென்ன அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இதுக்கெல்லாம் பாரு கண்டிப்பாக ஒரு நாள் அவன் சீரழிவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் எப்படி சீரழிந்து நாசமாக போகிறான் என்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் சர்ச்சிலலாம் 2-3 பேருக்கு ஒரு கோபம் ஆத்திரம் வந்துருச்சுன்னா, இவனுங்களாம் செய்கிறதெல்லாம் அழிய போகிறான்னு வைப்பார். நிச்சயமாக அழிஞ்சு தான் போவாங்க. என்னைக்கு அழிகிறான் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், அவன் அழிகிறதை நான் கண்ணால் பார்த்துட்டு தான் சாவேன், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருவனாவது கெட்டு போவது அவருக்கு பிரியமில்லாத காரியம். துன்மார்க்கனின் மரணத்தை அவர் விரும்புகிறது இல்லை, துன்மார்க்கனின் சாவை அவர் விரும்புகிறதே இல்லை. அவன் எப்பொழுது மனம் திரும்புவான் என்று காத்திருக்கிறார். எப்பேற்பட்ட பெரிய டிவிஷன் பாருங்க. மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்த ஒருவன் எப்படியாவது சாவான் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வருவானா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்.
இதான் தகப்பனுக்கும் கெட்ட குமாரனுடைய கதையிலே பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம். மகன் என்ன நினைக்கிறான், இந்த நாய் எதுக்கு வரான், நாய் ஓடிப்போன நாய் அங்கேயே போய் சாக வேண்டியதானே. இது மக்களின் தீர்ப்பு. பாவம் செய்தவங்க சாகணும். அதான் நேற்று கூட ஐயா சொன்னார்ல, அந்த பெண் தவறு செய்து விட்டால் அவளை கொலை செய்ய வேண்டும், இதுதான் சட்டத்தில் போட்டிருக்கு, அவளை கொல்லு அப்படின்னு தயாராக இருக்கான். இயேசு வித்தியாசமான சிந்தனையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சரி அப்படியா, ரைட்டு, சட்டப்படி கரெக்டு தான், உங்களை யாரெல்லாம் பாவம் செய்யலையோ கல்லை கொண்டு அடிங்க. புதிய விஷயத்தை சொல்லுகிறார். எப்பா நாம் எல்லாருமே பாவம் செய்தவங்க தான், அந்த பிள்ளை மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவள் எப்படியாவது மனம் திரும்பி நம்முடைய ராஜ்யத்திற்குள் வருவாளா. இதை பாருங்கள், சபைகளில் ஒரு குற்றம் செய்து விட்டால், குறை செய்து விட்டால் உடனே அவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்படி செய்வதே இல்லை. எப்போ அவன் மனம் திரும்பி நமக்குள்ளே வருவானா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதுதான் தேவனின் மனது, கிறிஸ்துவின் அன்பு. ஆனால் மனிதர்களுடைய அன்பு எப்படி இருக்கும், ஒருத்தன் தவறு செய்து விட்டால் அவனை ஒதுக்கி அவனை கட்டங்கட்டி அவனை நரகத்தின் பிள்ளையாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவனுக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தங்க, செஞ்ச பாவத்துக்கு அப்புறம் அடுத்த எல்லாம் அதே மாதிரி கெட்டு போயிடுவானா இல்லையா. அப்படி நியாயமான சிந்தனை. ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அடுத்தவர்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் இல்லையா, அது ஆண்டவருடைய சிந்தனை. ஒருத்தன் கெட்டு போயிட்டால் தான் அவனை பார்த்து மற்றவன் பயப்படுவான், பயப்படவே மாட்டான், மறுபடியும் அதான் செய்வான், செஞ்சு 100 பேர் செத்துப்போம். ஒருத்தனை தேவர் மீட்டு கொண்டு விட்டார் என்று தெரிந்தால் அப்போ எனக்கும் மீட்பு உண்டா என்று 10 பேர் 100 பேர் தேவனுடைய மீட்பை ருசிப்பார்கள் என்பது தேவனுடைய சிந்தனை. இந்த புதிய உருமாற்றத்தை, மனமாற்றத்தை, தி இன்டர்னல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அது எப்படி சாத்தியமாகிறது, தேவனுடைய கிருபையினால் சாத்தியமாகிறது என்பதுதான் இன்றைய சிந்தனை. காட் ப்ரொவைட்ஸ் அ நியூ நேச்சர். புதிய தன்மையை உங்களுடைய இருதயத்திலே தேவன் உருவாக்குகிறார். அந்த புதிய தன்மை எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்து உங்களுக்கு கொடுத்தது, வேற எதுவுமே செய்ய. எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே, கண்ணீர் நீத்தம் சூரிந்தும் கஷ்டதவம் பூரிந்தும். எவ்வளோ கஷ்டதவம், இமயமலையில் போய் 100 ஆண்டுகள் கஷ்டதவம் புரிந்து கொண்டிருக்கிறார், உலக வாழ்க்கையை முற்றிலுமாக வெறுத்து விட்டு. அப்படியும் இறைவனை காண முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும். அதுதான் இன்றைய சிந்தனை. என்ன சொல்கிறாரு இன்றைக்கி சிந்தனைப்படி, இந்த வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறாருன்னா, யூ யோர் செல்ஃப் ஆர் ஆர் லெட்டர் ரிட்டன் ஆன் ஆர் ஹார்ட்ஸ் நோன் அண்ட் ரெட் பை எவ்ரிபடி. நீங்களே எங்களுடைய கடிதங்களாக, நிருபங்களாக இருக்கிறீர்கள். எங்களுடைய இருதயங்களிலே உங்களை நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். உங்களை பார்க்கிறவர்கள் எங்களது கடிதங்களை படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் தகாத கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அவரவர் மனதிலே தோன்றுகிறபடி எண்ணத்தையாவது எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், யூ வில் நோ த ட்ரூத், உண்மை என்னதென்று அறிவீர்கள், அந்த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ, அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியாமல் தவறான எண்ணங்களை சிந்தித்து சிலாகித்து கொண்டிருப்பவர்கள். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எது உண்மை என்று தெரியவில்லை என்றால் தேவனுடைய ஆலயத்திலே போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னுடைய சிந்தனை இதுவாக இருக்கிறது, எனக்கு நான் என்ன, இந்த விஷயத்திலே நான் என்ன சிந்திக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் கேட்டிங்கன்னா, அப்படியே அமைதியான நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கு ஃபுல்லாக முழுமையும் தெளிவுபடுத்துவார். நீங்கள் இப்போ அதான் அன்றைக்கி அமலன் சொன்னார்ல, நீங்கள் போய் ஆண்டவருடைய ஆலயத்திலே கதறி கதறி ஆண்டவரே ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்ரீலங்காவுக்காக ஜெபிக்கிறோம், நியூசிலாந்துக்காக ஜெபிக்கிறோம், பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். 3 மணி நேரமாக ஒரு நாடு பேரையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஜெபம் அல்ல. அன்றைக்கி எவரு ஜெபம் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த டாக்டர் பால், ரொம்ப அருமையாக, அதுதான் ஜெபம். இப்போ நாங்கள் வந்திருக்கோம்ப்பா, அவங்க முன்னாடி தான் நிற்கிறோம், நீங்கள் தான் பார்க்குறீங்க, எல்லா பேரும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், நாங்கள் என்ன பேசணும் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேசுங்கப்பா, எங்களுக்கு பேசி நல்ல வசனத்தை கொடுங்க, நாங்கள் என்ன நினச்சிட்டு வந்திருக்கோம்னு எங்கள் யாருக்குமே தெரியாது, நீங்களாக பார்த்து எங்களுக்கு வசனத்தை கொடுங்க ஐயா. இது உண்மையான ஜெபம். நம்ம அப்பாட்ட நம்ம பேச போகிறோம். இதுக்கு என்ன டிசைனாக வார்த்தைகளை போட்டு, வார்த்தை ஜாலங்களை போட்டால் ஜெபம் பண்ணணும்? அதான் அவர் சொல்கிறார், நீங்களே எங்களுடைய கடிதங்கள், எங்களுடைய நிருபங்கள், பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகிற நிருபங்கள், அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை படித்து பார்க்கிறார்கள், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்.
உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அற்புதமான வாழ்க்கை வாழ்கிறார், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை இவர்கள்தான் என்று சொல்ல முடிகிறதா? அதுதான் உண்மையான சாட்சி, அதான் உண்மையான ஜீவியம். இதுதான் நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. இதுதான் உடனே மைக் செட்டை போட்டுட்டு பிரசங்கிப்பதல்ல. நீங்கள் உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, அன்புள்ளவர்களாக நடந்தால் உங்களை பார்க்கிற அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படி தான் ஆத்ம ஆதாயத்தை செய்ய வேண்டும். நம்ம வேலை பார்க்குற அலுவலகங்களிலே, வேலை பார்க்குற இடத்திலே கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி தேவனுடைய நாமத்தை தூஷித்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அங்கே எல்லாத்தையும் லஞ்சம் வாங்கிட்டு வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சா எப்படி வாழ்க்கை ஆகும்? யோசனை பண்ணி பாருங்கள். இதான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்களே எங்களுடைய நிருபங்கள் எடுத்துட்டிங்களா? யூ யோர் செல்ஃப் ஆர் a letter written on our hearts, known and read by everybody. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். எங்களுடைய கடிதம் நீங்களே. யூ ஷோ தட் யூ ஆர் a letter from Christ, the result of our ministry, written not with ink and with the spirit, but with the spirit of living God, not on tablets of stone, but the tablets of human hearts. அதான் சொல்ற. அடுத்து படிக்கிற அடுத்த வசனம் பாருங்களேன். நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறது என்று இது கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்த கடிதம்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். யூ ஷோ தட் யூ ஆர் a letter from Christ, கிறிஸ்துவினிடத்தில் வந்த கடிதமாக, the result of our ministry, எங்களுடைய ஊழியத்தின் பலனாக கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்திருக்கிற கடிதமாக இருக்கிறீர்கள். ஆவியினாலே, not with ink but by the spirit of the living God, இன்றும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறீர்கள். not on tablets of stone. அடுத்து என்ன போட்டிருக்கு? கற்பலகைகளில் அல்ல, மனித இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது தேவனுக்கு முன்பாக? நம்ம எவ்வளவு தான் படித்தாலும் இன்னும் பியூரிஃபை ஆக வேண்டியிருக்கு, இன்னும் பர்ஃபெக்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு. அதான் நேற்று பேசிக்கிட்டு இருந்தோம். நம்மெல்லாம் உட்காந்து நம்ம சர்ச்சு நடக்கும்போது, ஹோலி கம்யூனியன் நடக்கும்போது, புனித வெள்ளி, அது என்னது, குட் ஃப்ரைடே நடக்கும்போது நம்மளாம் ரோஸ் மில்க் செய்வோம் அப்படின்னு ஒரு பேச்சு. நம்ம 5 பேர் சேர்ந்து ரோஸ் மில்க் செய்ய வந்துடும். அப்போ 5 பேரும் ஆண்டவருடைய அந்த புனித வெள்ளி தியானத்தில் இருக்க வேண்டாமா? அதான் இயேசு சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார். மார்த்தாள் மார்த்தாள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அவசரமாக. மரியாள் இயேசுவின் பாதத்தண்டையில் உட்கார்ந்து அவர் சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருக்கா. டென்ஷன் ஆகிட்டா மார்த்தாள். சாமி, நீங்கள் வந்திருக்கீங்க, நானும் தான் உங்களை பார்க்கணும், நான் இங்கிட்ட தனியாக அல்லாடிக்கிட்டு இருக்கேன்னா அவளையும் கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏசு எதுக்கு சொன்னார்? இந்த காரியம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படுவதற்காக சொன்னார். என்ன சொன்னார்? நம்ம உலக பிரகாரமான காரியங்களை விட்டுவிடு. தேவன் கல்லுகளினாலே அப்பத்தை உண்டு பண்ண முடியாதா? அதற்கென்ன உண்டு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள், அவரோட விட்டுவிடு. நீ வா, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் இங்கே வந்திருக்கிறார், நீ இட்லி சுட்டுக்கிட்டு இருக்க. புரியுதா? அதான் புனித வெள்ளியிலே நாம் எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும். அதை விட்டு மோர் கொடுக்கறது, சூஸ் கொடுக்கறது, இதிலேயே மூப்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஐயா இன்னைக்கு என்னையா வசனத்தை தியானித்தான், அது உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு முக்கியம் இல்லையா? எவனாக இருந்தாலும் சரி, அவர் மூப்பனாக இருந்தாலும் சரி, செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, ட்ரெஷராக இருந்தாலும், அவரும் ஒரு ஆத்மா, அவருடைய ஆத்மா ரட்சிப்புக்குள் போக வேண்டும். அவரும் அந்த 3 மணி நேரம் ஆண்டவருடைய தியானத்திலே இருக்க வேண்டும். அப்போ நம்ம போய் ரோஸ் மில்க்கு ரசனா செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? we deviate from the word of God. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணும்போது யூ ஸ்டே அலர்ட் இன் த சர்ச். அங்கே போய் நான் விளையாடட்டுமா, இங்கே போய் விளையாடட்டுமா, அங்கே பசங்களோட ஓடட்டுமா, இதெல்லாம் நடக்கக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கும்போது நீங்கள் அங்கேயே தரித்திருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இது உங்களுடைய ஆத்மா ஈடேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே தேவன் உங்களுக்கு புதிதான ஒரு தன்மையை தருவார். லிஸ்ட் ஆன் பேப்பர் ட்ரைட்ஸ் ஆஃப் அன் அன்சேவ்டு பர்சன். ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒரு மனிதனுடைய பண்புகளை ஒரு பேப்பரில் எழுதுங்க. தென் லிஸ்ட் த ட்ரைட்ஸ் தட் காட் கிவ்ஸ் அ கிறிஸ்டியன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு அட்டவணை போட்டு கிறிஸ்தவன் ஒருவனுக்கு கொடுக்கிற பண்புகளை போட்டுக்கிட்டே வாங்க. தேங்க்யூ ஃபார் த நியூ நேச்சர் ஹி ப்ரொவைட்ஸ். அவர் தருகிற புதிய தன்மைக்காக அவருக்கு நன்மை செலுத்தும்.
இன்னைக்கு காலையில் நான் சிந்திச்சுட்டு இருக்கும்போது அதான் என் மனசில் வந்துச்சு. நம்ம ஒருத்தரை பிடிக்கலைன்னா அந்த குடும்பம் வந்து இப்படி ஆண்டவருக்கு விரோதமாக வாழுதே, அந்த குடும்பம் நாசமாக போகணும், ஒன்றும் இல்லாமல் போகணும், என் கண்ணுக்கு முன்னாடியே அவங்க நாசமாக போகிறத நான் பார்க்க போகிறேன், இப்படி தான் நான் பார்க்குறோம். புரியுதா இல்லையா? ஆனால் தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா அப்படி பார்க்கவே இல்லை. ஐயோ நாசமாக போயிட்டு இருக்கானே, அவன் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு திரும்ப உள்ளே வருவான், இப்படி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் பண்பு. இந்த பண்பு தான் நம்மிடத்திலே இருக்க வேண்டும், அந்த பண்பு நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. இதைத்தான் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ இந்த விதமான புதிய தன்மைகளை இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே தர முடியும் என்பது தான் இன்றைய சிந்தனை.